குட் மார்னிங். செல்ஃப் லவ் அப்படிங்கிறத பத்தின ஒரு நியூ பெர்செப்ஷன் பார்க்க போறோம். செல்ஃப் லவ் அப்படின்னு இங்க நம்ம சொல்லும்போது, பொதுவா இருக்கிற செல்ஃப் லவ் பத்தின கண்ணோட்டம் என்ன? நம்மள நல்லா பார்த்துக்கிறது, நல்லா அழகா வச்சுக்கிறது, நல்லா ப்ரெசென்ட் பண்றது, அப்புறம் நல்லா சாப்பிடுறது, ஹெல்த்த நல்லா பார்த்துக்கிறது, அப்படிங்கிற மாரி ஒரு பிராட் ஸ்பெக்ட்ரம் இருக்கு. அது ஒரு கண்ணோட்டம் மட்டுமே. நாட் த ஒன்லி பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்போ செல்ஃப் லவ் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது டிஃபைன்டு டிஸ்கிரிப்ஷன் இருக்கா அப்படின்னா, அது அவங்கவுங்கள நேசிக்கிறத பொறுத்தது தான். இப்போ நம்மளோட மைண்டும், நம்மளோட பிசிக்கல் ரெலம்லையும் நாம செல்ஃப் லவ்வ எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ப்ராக்டிக்கலா நம்ம பார்க்க வேண்டியது. டெஃபனேஷனோ தியரியோ நமக்கு என்ன பண்ண போறதில்ல, எதுலயும் யூஸ் ஆக போறதில்ல. ஏன் இப்படி திடீர்னு தியரி யூஸ் ஆகாதுன்னு சொல்றோம் அப்படின்னா, தியரிய நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாட்டோம். அப்ப செல்ஃப் லவ்வ நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா மட்டும்தான் இதுதான் செல்ஃப் லவ் அப்படிங்கிறத நமக்கு நாமளே அதை கொண்டாடி கொள்ள முடியும், கொடுத்துக்கொள்ள முடியும். நம்மளே எப்பயுமே செலிப்ரேட் பண்ணிக்க முடியும். ரொம்ப சிம்பிளா ஒரு லைன்ல சொல்லணும் அப்படின்னா, உங்களை நீங்களே ஃப்ரீயா ரிலாக்ஸ்டா ஒரு தாட்டு, எமோஷன், ஃபீலிங், பாஸ்ட், உங்களோட பேட்டர்ன், பிலீஃப் இதெல்லாம் இல்லாம ரொம்ப ஈஸ் அண்ட் கிரேஸோட உங்களை நீங்களா கொண்டாடக்கூடிய விஷயம் தான் செல்ஃப் லவ். பாஸ்ட், தாட்டு, எமோஷன் இல்லாமையா? இது எப்படி? ரொம்ப கஷ்டமாச்சே அப்படின்னா, பாஸ்டும் தாட்ஸ், எமோஷன்ஸும் நமக்குள்ள இருக்கிற பேட்டர்ன்ஸும் ரொம்ப எளிமையா நம்ம ஒண்ணுன்னா புரிஞ்சுக்க நம்மளை விட்டு விலக ஆரம்பிச்சோம். இப்போ ஒரு சின்ன எளிமையான ஒரு விஷயத்த பார்க்கலாம். எப்படி தாட்ஸ், எமோஷன்ஸ் நம்ம செல்ஃப் லவ்வ குறைக்குது? இப்ப செல்ஃப் லவ் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன பெர்ஸ்பெக்டிவ் தான் இது. என்னைய நான் எப்படி என்னுடைய மனது அளவுல அதை பார்க்கிறேன் அப்படிங்கிறது தான் தாட்ல இருந்து நமக்கு ஃபார்ம் ஆகுறது. நான் ரொம்ப நேர்மையானவன், நான் ரொம்ப கராரானவன், நான் எல்லாத்துலயும் கரெக்டா இருப்பேன். இது எல்லாமே நல்ல விஷயம் மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சாலும், இதுவும் கூட ஒரு ஜட்ஜ்மெண்ட் தான். அப்ப ஜட்ஜ்மெண்ட்னா நல்லா சொன்னா ஜட்ஜ்மெண்ட் இல்ல அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. ஜட்ஜிங் அப்படிங்கிறது நீங்க ஒருத்தவங்கள தீர்ப்பிடுறீங்க, இல்ல உங்களை நீங்களே தீர்ப்பிட்டுக்கிறீங்கிறது சரி, தவறு, பிழை, நல்லா இருக்கு, நல்லா இல்ல, உசந்தது, தாழ்ந்தது, கிரேட்டர், லெஸ்ஸர் அப்படி என்ன மாதிரி நீங்க வகையறுத்தாலும் அது எல்லாமே ஜட்ஜ்மெண்ட் தான். நீங்க எதுவாக இருக்கீங்களோ அதுவாவே உங்களை அலோ பண்றது தான் நோ ஜட்ஜ்மெண்ட் ஸ்பேஸ். எப்படி? நான் குளிக்கல, நேர்த்தியா இல்ல, சரியா எந்த வேலையும் செய்ய மாட்டேன் அப்படின்னா அது தப்பு தானே? அப்ப நீங்க உங்களோட செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள உங்களை லவ் பண்ண நீங்க விரும்பல. உங்களுக்கு அதுக்கு ஒரு பெரிய தடைகள் இருக்கு. எது? செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட்னால உங்களால உங்களை ஏற்றுக்கொள்ளவே முடியல. அப்ப அந்த செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட்ங்கிறது என்னது? ஒரு தாட்டும் ஒரு எமோஷனும் தான். நீங்க பிக்ஸ் பண்றீங்க. ஆமா, இப்படி இருந்தாதான் நல்லவங்க, இப்படி இருந்தாதான் நேர்த்தியானவங்க, இவங்க தான் தியாகி, இவங்க நல்லவங்க, இவங்க உயர்ந்தவங்க, இவங்க தாழ்ந்தவங்க, இவங்க நிறைய படிச்சவங்க, இவங்க படிக்காதவங்க, நான் பெரிய பெரிய விஷயங்களை எல்லாம் கத்துக்கிட்டவன், இவங்களுக்கு எந்த விஷயமும் தெரியாது, ஏன் அளவுக்குலாம் இவங்க முன்னாடி இல்ல. இது எல்லாமே நீங்க உங்களை பத்தி வச்சிருந்த தாட்டா இருந்தா கூட இதெல்லாம் செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட் தான். நீங்க எப்படி இருக்கீங்களோ, உயரமாவோ, குட்டையாவோ, கருப்பாவோ, குள்ளமாவோ,
உயர்வாவோ தாழ்வாவோ என்ன மாதிரி இருந்தாலும் செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட்டை ட்ராப் பண்ணிட்டு உங்களால அலவன்ஸ்ல ஒரு பாறை மேல தண்ணி போகுதுன்னு வச்சுப்போம். அலவன்ஸ்னா அதான். அலவன்ஸ்ல உங்களை ஏற்றுக்கணும் அப்படிங்கிறது ஒரு பாறை மேல தண்ணி போகுது. பாறை தண்ணியை வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லுமா? இந்த தண்ணி தான் வரணும், அந்த தண்ணி தான் வரணும் அப்படின்னு சொல்லுமா? மழை காலத்துல அது பெரிய வெள்ளத்தை பார்க்கும், வெயில் காலத்துல சூரிய ஒளியை பார்க்கும், கடுமையான வறட்சியை பார்க்கும். அந்த நதிக்கரை ஓரமா இருக்கிற பாறையில எல்லா விதமான தன்மையும் அதை கடந்து போக அதை அலோவ் பண்ணுது. ஆனா பாறை எப்படி இருக்கும்? எத்தனை ஆண்டுகள் கழித்து நீங்க போனீங்கனாலும் அந்த பாறை அந்த பாறையாவே தான் இருக்கும். இந்த பாறையில ஏதாவது மாற்றம் இருக்குமா? அது எல்லாத்தையும் தன்னை சுற்றி இருக்க எல்லாத்தையும் கடந்து போக அனுமதிக்குது. அது மாதிரி அனுமதித்தல், அலவன்ஸ்ங்கிறது அனுமதித்தல்ல இருக்கு. அப்ப என்னைய நான் முழுமையா அனுமதிக்கிறேனா அப்படின்னா, இந்த ஒரு தாட்ல இருந்தே நம்மளால எவ்வளவு நம்ம இன்னைக்கு நம்மள நாமளே அலவன்ஸ்ல இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம சுய பரிசோதனை செஞ்சுக்கலாம். அப்ப குறிப்பா உள்ள இன்னும் சப்ஜெக்டுக்குள்ள போகணும் அப்படின்னா, நமக்கு 3 விஷயங்கள் நமக்கு செல்ஃப் லவ் பத்தின ஒரு புரிதலுக்கு இன்னும் ஆழமா நம்ம போலாம். அந்த 3 விஷயம் என்ன அப்படின்னா, 1 உங்களோட செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட். நான் ஏற்கனவே சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுக்காக அதை யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் உங்களை பத்தின செல்ஃப் இமேஜ். 2வது உங்களை பத்தின செல்ஃப் டாக். இப்போ உங்களை பத்தின செல்ஃப் டாக்கு, செல்ஃப் இமேஜ், செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட் இது 3ம் நாம விரிவா பார்க்க போறோம். இப்ப செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட்ல நாம பார்த்தது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். அந்த ஜட்ஜ்மெண்ட்ல இன்னும் கொஞ்சம் உள்ள போனா அதோட கேட்டகரிஸ் இருக்கு. என்ன மாதிரியெல்லாம் நாம செல்ஃப் ஜட்ஜ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, நிறைய எமோஷன்ஸால நாம செல்ஃப் ஜட்ஜ் பண்ணிக்கிறோம். அப்ப பேசிக்கா ஒருத்தரை தன்னையே தானே டேமேஜ் பண்ணிக்கிற மாதிரியான செல்ஃப் செல்ஃபா தங்களவே அவங்க ஏத்துக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரியான இருக்க எமோஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா, முக்கியமான எமோஷன்ஸ் இதுதான் வந்து நம்ம மொத்த நம்ம பாடியோ, மைண்டோ, சோலோ நீங்க இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை எப்படி வேணா வகையறுத்துக்கலாம். இந்த எமோஷன்ஸை இந்த கட்டமைப்புல இருந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்களோட மொத்த ஃப்ரீடமும் உங்க கையில வந்த மாதிரி அர்த்தம். அப்படி என்ன எமோஷன்ஸ் அப்படின்னா, அந்த எமோஷன்ஸ் வந்து உங்களோட கில்ட். கில்ட்னா குற்ற உணர்வு. ரிக்ரெட் வருத்தங்கள். ரிசன்மெண்ட்ஸ் ஆழமான கோபங்கள். அதுவும் கிட்டத்தட்ட வருத்தங்கள் மாதிரிதான். ஷேம் அண்ட் பிளேம் நமக்கு வந்து அனுபவித்த அவமானங்கள். அப்புறம் பிளேம். இத வந்து நாம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, இதுதான் நம்மள பேசிக்கா நம்மள வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றதே இந்த எமோஷன்ஸால தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் ஆயிருக்கும். ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் இந்த மாதிரி எமோஷன்ஸ்லாம் நமக்குள்ள இருந்திருக்காது. குழந்தைகளா இருக்கிற வரைக்கும் இருக்காது. ஒரு குழந்தை தன்மை மாறும் போதே நமக்கு என்ன ஆயிருது அப்படின்னா, இந்த விஷயங்களை சுத்தி சுத்தி நம்மளோட என்விரான்மெண்ட் நமக்கு கொடுத்துருது. நம்ம என்ன மாதிரியான ஃபேமிலியில இருக்கோம், என்ன ஸ்கூல்ல படிக்கிறோம், என்னெல்லாம் கத்துக்கிறோம், எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, என்ன ஆசிரியர்கள் நமக்கு சொல்லித்தர்றாங்க, நம்ம பேரண்ட்ஸ் என்ன சொல்லித்தராங்க, இதுல எல்லாம் வச்சு என்விரான்மெண்டல் பேக்கேஜா நம்ம கூட வர்றது எது? கில்ட், ரிக்ரெட், ரிசன்மெண்ட், ஷேம் அண்ட் பிளேம். இதோட ரிசல்ட் தான் ஃபியரும் ஆங்கரும். என்னடா ஃபியரும் ஆங்கரும் ரொம்ப முக்கியமான விஷயமே, அதை விட்டுட்டீங்களே அப்படின்னு சொன்னா, இவங்களாம் தான் தாய் தகப்பன். இதோட குழந்தைங்க தான் வந்து ஃபியரும் ஆங்கரும். ஏன்னா ஃபியரும் ஆங்கரும் நமக்குள்ள இருக்க கில்ட், ரிக்ரெட், ரிசன்மெண்ட்ஸால தான், ஷேம், கில்ட்டால தான் வெளியில அது ரீப்ரொடியூஸ், அதாவது வெளியில அது ஷோ அப் ஆகிறது அப்படி ஃபியரா காட்டுது. ஆங்கரா நம்ம கிட்ட இருந்து வெளியில காட்டுது. பதட்டமா நம்ம கிட்ட இருந்து வெளியில வருது. அப்போ கில்ட்டை ஹேண்டில் பண்ணணும். என்னோட கில்ட்டை நான் எனக்கு அப்படிலாம் ஒரு கில்ட்டும் இல்லை, என்னை பத்தின கில்ட் இல்லை, நான் அப்படியே ஏத்துக்கிறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா, ஓரளவுக்கு அது உண்மையா கூட இருக்கலாம். ஒரு சிலர் அப்படி கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. இருந்த போதிலும் நாம ஒரு விஷயம் உள்நோக்கி போய் பார்க்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, நம்மளே அறியாம நிறைய பேட்டர்ன்ஸை நம்மளோட உடல் முழுவதும்
நாம செல்லுலார் மெமரி லெவல்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். ஒரு பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ற மாதிரி. ஒரு 8 வயசுல ஒரு டீச்சர் அம்மா என்னைய அடிச்சிருச்சு. அந்த அம்மா அடிச்சதுனால, அவங்க அடிச்ச அந்த நேரத்துல எனக்கு வந்த அவமானம், என்னை சுத்தி எல்லாரும் பார்த்து சிரிச்சது. இதெல்லாம் என்னால இன்னுமே மறக்க முடியல அப்படின்னு ஒரு சிஇஓ சொல்றாருன்னா, உங்களுக்கு ஷாக்கா இருக்கும். அவர் அவ்ளோ லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறவரு, உங்களால மறக்க முடியாத இன்சிடென்ட் என்னன்னு கேட்டா, அத சொல்லி, அ அதுல நம்ம இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணி உள்ள போய் அவர வந்து அவருக்கு ஒர்க் ஆன் பண்ணும்போது, அவர் சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு கால்ல ஏதோ முட்டியில பெயின் இத சொன்ன உடனே எனக்கு முட்டியில பயங்கரமா ஒரு பெயின் தெரியுது அப்படின்னு சொல்லும்போது, அப்போ 8 வயசுல உண்டான ஷேமோட அக்கவுண்ட் எங்க போய் ஓப்பன் ஆயிருக்கு? முட்டியில போய் ஓப்பன் ஆயிருக்கு. அப்ப இதுக்கு மேல எங்கெங்கெல்லாம் அவர் வந்து ஒரு அவமானத்தையோ, ஒரு பிளேமையோ, ஒரு பழி சுமத்துதலையோ அவர் பார்க்கும்போதெல்லாம், அந்த அக்கவுண்ட்ல உள்ள போய் போய் இது ஆட் ஆன் ஆயிட்டு இருக்கு. ஆனா அவர் தன்னோட ரொம்ப ஹார்ட் ஒர்க்க போட்டு ஒரு சிஇஓ லெவலுக்கு போனாலும், இந்த ஷேமும், ரிக்ரெட்டும் அவர என்ன பண்ணுது? அன்னைக்கு அது நடக்காம இருந்திருக்கலாமேங்கிற ரிக்ரெட் அவருக்கு பயங்கரமான ஒரு ஆழமான வருத்தத்த அவர் மனசுல கொண்டு வந்து எப்பயுமே காட்டிக்கிட்டே இருக்கு. அப்போ ஈஸியா வெளியில ப்ரொஜெக்ட் ஆகுறது எப்படி ப்ரொஜெக்ட் ஆகுறாரு அப்படின்னா, தன்னைய தானே ஒரு ப்ரூவ் பண்ணிக்கணும். நான் டேமேஜ்டு பெர்சன் கிடையாது. நான் வந்து ஒரு இவ்ளோ பெரிய ஒரு ஷேமுக்கு உள்ளான பெர்சன் கிடையாது. எல்லார்ட்டயும் போய் சொல்லுவாங்களா, நான் இவ்ளோ பெரிய ஷேம் எனக்கு லைஃப்ல நடந்தது. இல்ல அதுக்கப்புறமும் நெறைய விஷயங்கள் அவர் லைஃப்ல நடந்ததெல்லாம் சொல்லும்போது, ஒண்ணொன்னா நம்ம கேட்க ஆரம்பிக்கும்போது, ஓ! இதெல்லாம் யார்கிட்டயும் அவங்க ஷேரே பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ நம்மளும் அந்த மாதிரி இப்போ ஏன் அவரோட கதைய நம்ம இங்க சொல்றோம் அப்டின்னா, நம்மளும் அதே மாதிரி அதோட நம்மள ரெசனேட் பண்ணி பாருங்க. உங்களோட சின்ன வயசுல ஆ ஒரு எந்த புரிதலும் இல்லாத காலத்திலேயே ஒரு ரிக்ரெட் வந்திருக்கும். ஒரு தனியா இருந்திருப்பீங்க. அந்த மாரி அதெல்லாமே வருத்தம் எல்லாமே என்ன ஆகும், உங்க பாடியில போய் ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சுருது. அப்போ நீங்க பெரியவங்களா ஆயி நெறைய விஷயங்கள் கத்துக்கிறீங்க. நெறைய லேர்னிங்ஸ்குள்ள போறீங்க. ஆ உங்களோட சக்சஸ் பார்க்குறீங்க. ம் ஃபேமிலி லைஃபு, அப்புறம் நெறைய ப்ராக்ரஸஸ் பார்க்குறீங்க. முன்னேற்றங்கள பார்க்குறீங்க. இதெல்லாம் பார்த்த போதிலும், இதெல்லாம் நம்மள பேக்கிரவுண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு அப்டின்னா, அப்போ நீங்க ஃப்ரீயா இல்ல. உங்க உங்க முதுகுல ஒரு பெரிய மூட்டை ஒண்ணு இருக்கு. நான் ரொம்ப சிம்பிளா என்னோட எல்லா செஷன்ஸ்லயும் என் கிளையண்ட்ஸ் கிட்ட சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, உங்களுக்கு உங்களுக்கு பின்னாடி டோரா போட்டுட்டு போற மாரி ஒரு பேக் பேக் இருக்கு. அது அழகான பேக் பேக். அந்த பேக்க வந்து நீங்க எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, போற வர்ற எல்லா கல்லையும் தூக்கி உள்ள போட்டு வச்சு வெயிட்டாக்கி வச்சிருக்கீங்க. ஆனா, அந்த பேக் பேக்கோட மிகப்பெரிய சிறப்பே என்னன்னா, நீங்க பேராசூட்டா அத மாத்தி பறக்க முடியுங்கிறது உங்களுக்கே இல்லாத அறிதலும், புரிதலும். அத தான் இன்னைக்கு உங்களுக்கு நான் நோயிங்ல உங்களுக்கு நீங்க வந்து இன்னைக்கு அத தான் நீங்க தெரிஞ்சுக்கணும். அதான் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்க வேண்டிய நாலேட்ஜ். ஸோ ரிக்ரெட்டுங்கிற கல்ல பின்னாடி முதுகுல வச்சுட்டுருக்கோம். ரிசன்மென்ட்ங்கிற கல்ல பின்னாடி வச்சுட்டுருக்கோம். கில்ட் இது இல்லாம ஷேம், பிளேம் இதெல்லாம் வச்சுட்டுருக்கோம் அப்படிங்கிறப்போ, இது நம்மள என்ன பண்ணுது? நம்மள புல் டவுன் பண்ணிட்டே போகுது. அதாவது ரொம்ப நம்ம எவ்ளோ இழுத்து நம்ம போராடி மேல போய்க்கிட்டு இருக்கோமோ, அதுக்கு நேர் ஆப்போசிட்டா ஒரு பவர், ஒரு எனர்ஜி வந்து உங்கள டவுன் பண்ணிட்டே போறது. எதனாலன்னா, உங்களோட முழு கேப்பபிலிட்டி, உங்கள முழு திறனையும் நீங்க பயன்படுத்த முடியாத அளவுக்கு உங்கள அது டேமேஜ் பண்ணுது. உங்கள அது புல் டவுன் பண்ணுது. உங்கள கீழ இழுக்குது. இப்போ ஒரு பாராசூட்டா மேல பறக்க வேண்டிய பேக் உங்கள என்ன பண்ணுது? வெயிட்னால உங்கள குனிய வச்சுருது. உங்கள ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண விடாம, உங்களோட பிக்சர, உங்களோட இமேஜ வெளியில காட்டுறதும் சரி, நீங்க உங்களுக்கு நீங்களே பார்த்துக்கிற இமேஜும் சரி, அவ்வளோ சிறப்பானதா இருக்கிறது இல்ல. இப்ப இந்த செல்ஃப் ஜட்ஜ்மென்ட்ல இத்தன எமோஷன்ஸ் உள்ளுக்குள்ள இருக்குங்கிற புரிதல் இன்னைக்கு வந்ததுக்கு அப்புறம், ஆ ஆமால்ல இவ்ளோ நான் உள்ள வச்சுட்டு இருக்கேனா, அப்ப இதெல்லாம் எப்படி வெளியில எடுத்து விடுறது? அங்க தான் நம்ம வந்து நம்மளோட அவேர்னஸ கொண்டு வரணும். விழிப்புணர்வ கொண்டு வரணும். இந்த எமோஷன் என்னால டீல் பண்ணக்கூடியது தான். அப்படிங்கிறத நீங்க நம்ப ஆரம்பிக்கணும். இதெல்லாம் எடுக்கவே முடியாது. இதெல்லாம் சரியாகாது. இது ஏதாவது மருந்து மாத்திரை சாப்பிட்டா தான் சரியாகும். அப்படிங்கிறது எல்லாமே நம்முடைய வேற வேற விதமான
கண்ணோட்டங்கள். இந்த கண்ணோட்டங்கள மாற்றி, இது எல்லாமே சரி பண்ணக்கூடியது தான். இதெல்லாம் ஆல்டர் பண்ணி நீங்க ஒரு புது நிஜத்த, புது ரியாலிட்டிய உங்க லைஃப்ல கிரியேட் பண்ண முடியும். அப்ப செல்ஃப் லவ்ங்கிறது என்ன? இந்த செல்ஃப் ஜட்ஜ்மென்ட்டுக்குள்ள இருக்கிற இத்தனை எமோஷன்ஸ நீங்க வெளியில விட்டு விடுதலையாய் வெளியில வரும்போது, யூ ஆர் செட்டிங் யுவர் செல்ஃப் ஃப்ரீ அண்ட் கிரியேட்டிங் எ நியூ ரியாலிட்டி அவுட் ஆஃப் தாட்ஸ். அதாவது உங்களோட தாட்ஸ், எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ் இல்லாத ஒரு ரியாலிட்டிய உருவாக்குறது தான். அப்ப என்னவா இருக்க முடியும்? ஒரு பியூரான ஒரு ஃப்ரீடமா இருக்க முடியும். அந்த ஃப்ரீடம்ல இருந்து நீங்க என்ன ரியாலிட்டிய கிரியேட் பண்றீங்களோ, அதுதான் உங்களோட செல்ஃப் லவ்வுக்கு நீங்க குடுத்துக்கிற மிகப்பெரிய பரிசா இருக்க முடியும். இப்போ இந்த டெஃபனேஷன இன்னும் ரொம்ப சிம்பிளிஃபைடா ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா, நான் இங்க ஒரு குற்ற உணர்வு இல்லாம, ரிலாக்ஸ்டா, ஆங்கர் இல்லாம, ஃபியர் இல்லாம, எந்த டென்ஷனும் இல்லாம, எந்த விதமான இப்ப நான் பேசுறது நீங்க தப்பா எடுத்துப்பீங்களா? ரைட்டா எடுத்துப்பீங்களா? உங்களுக்கு புரியுமா? புரியாதா? இதெல்லாம் யோசிக்காம, உங்ககிட்ட நார்மலா, ரொம்ப ரிலாக்ஸ்டா, ஈஸ் அண்ட் கிரேஸோட உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். இது எப்படி இருக்க போகுது ரிசல்ட்டு? அதெல்லாம் எனக்கு முக்கியமே இல்ல. எனக்கு நான் சொல்ல வர விஷயத்த உங்ககிட்ட ஒரு சரியான அப்ரோச்ல உங்கள்ட்ட தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறது மட்டும் தான் ரியாலிட்டி. இத சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நான் வந்து இத ஃபன்னோட செய்றேன். அதாவது ரொம்ப ஆர்வமா, ஆசையா இத செய்றேன். மகிழ்ச்சியா இருக்கு எனக்கு இத செய்யறதுக்கு. அப்ப இந்த ரியாலிட்டிய நான் எப்படி உருவாக்கியிருக்கேன்? என்னால என் செல்ஃப் ஜட்ஜ்மென்ட் ஜோன்ல இருந்து வெளியில வந்து, இத உங்களுக்கும் எனக்குமா சேர்த்து இத கிரியேட் பண்ண முடியுது. முதல்ல நான் எனக்குள்ள என்னைய நான் கிரியேட் பண்ணிக்கிறேன் செல்ஃப் லவ்ல. அப்ப இத அந்த ஸ்பேஸ்ல இருந்து உங்ககிட்ட வரும்போது, அந்த தளத்துல இருந்து உங்ககிட்ட நான் பேசும்போது, உங்களாலயும் இந்த மாரி செல்ஃப் ஜட்ஜ்மென்ட்ல இருந்து வெளியில வர முடியும். செல்ஃப் ஜட்ஜ்மென்ட்ல இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருந்த கில்ட், ரிக்ரெட், ரிசன்ட்மென்ட், ஷேம், பிளேம் இது எல்லாமே எமோஷன்ஸா உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது. இது இல்லாம ஒரு பிஹேவியரல் பேட்டர்னா ஒரு விஷயத்த நாம செல்ஃப் ஜட்ஜ்மென்ட்ல நம்ம எடுத்துக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான ஃபேக்டர் ஃபர்கிவ்னஸ் ஃபார் செல்ஃப். நம்மள நாமளே மன்னிச்சுக்க முடியாத தன்மை வந்து இந்த எமோஷன்ஸ் எல்லாம் நம்ம வச்சிருக்கும்போது, இதுக்கூட பேஸ் வந்து எங்கேருந்து வருது அப்படின்னா, இத நம்மளால மன்னிக்க முடியாத தன்மையினால தான் வருது. அப்ப பேசிக்கா நெறைய செல்ஃப் ஃபர்கிவ்னஸையும் நம்ம வந்து இங்க பிராக்டிஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கோம். நம்ம அவேர்னஸ்ல கொண்டு வரணும். நம்மளால இந்த செல்ஃப் ஃபர்கிவ்னஸ் இருந்தா மட்டுமே, நம்மள நம்ம முழுமையா நம்மளாவே ஏத்துக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது அ இங்க எடுத்துக்க வேண்டிய பாயிண்ட். இப்ப ஃபர்கிவ்னஸ் அப்படின்னு சொன்ன உடனே, அப்ப ஃபர்கிவ்னஸ்னாலே அடுத்தவங்கள ஃபர்கிவ் பண்றது தானா? அப்படிதானே நம்ம பழகியிருக்கோம். அப்படின்னு எடுத்தீங்கன்னா, உண்மை என்ன அப்படின்னா, உங்களுக்குள்ள எத ஃபர்கிவ் பண்ண முடியலையோ, அந்த பாயிண்ட் ஆஃப் பிக்சர் தான் நீங்க அடுத்தவங்க கிட்டயும் உங்களால ஃபர்கிவ் பண்ண முடியாம இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏத்த மாதிரி இருக்கவங்க உங்ககிட்ட வந்து ஒரு ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒரு வெறுப்பையும், ஒரு பகைமையும் பாராட்டிட்டே இருக்காங்க. அதனால அவங்களால நீங்க வந்து ஃபர்கிவே பண்ண முடியாம நீங்க சிரமப்படுறீங்க அப்படின்னா, அந்த பகையும், வெறுப்பும் ஆ அதுதான் உங்களுக்கு ஃபர்கிவ்னஸ் பண்ண முடியாம உங்கள சிரமப்படுத்துதுங்கிற பாயிண்ட் ஆஃப் இருந்துச்சு அப்படின்னா, அந்த பாயிண்ட் உங்களுக்குள்ள எங்கேயாவது இருக்கும். அத நல்லா உற்று பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா, வி ஆர் மிரரிங் ஈச் அதர். நம்ம இங்க வந்து வாழ்ற வாழ்க்கை சார்பு வாழ்க்கை தான். தனி ஆளு, நான் வந்து தனிப்பட்ட மனிதன் அப்படின்னு சொல்ற மாதிரி இல்ல. ஸோ இன்டர்லாக்டா, இன்டர் கனெக்டடா நாம இருக்கிற இந்த என்விரான்மென்ட்டுக்குள்ள தான் நம்ம வாழ்றோம். அப்ப முடிஞ்ச அளவுக்கு அத நம்மளால ஒத்துக்க முடியுதோ, முடியலையோ, பிராக்டிஸ் பண்ணி பார்க்க முடியாட்டியும் பரவால்ல. நீங்க ஃபர்கிவ்னஸ் ஃபார் அதர்ஸ நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு எப்பயாவது ஆசைப்பட்டீங்கன்னா, ஃபர்கிவ்னஸ் ஃபார் செல்ஃப முதல்ல செய்யுங்க. உங்கள முதல்ல சுயமா மன்னிச்சுக்கோங்க. சுய மன்னிப்ப உங்களுக்கு நீங்களே குடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்க மத்தவங்களுக்கு மன்னிக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வரும்போது, நீங்க மைண்ட் லெவல்ல பிராக்டிஸ எந்த அ டி பிராக்டிஸ் வேணா நீங்க எடுத்து பண்ணலாம்.
மன்னிக்கணும் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணணும். அந்த மன்னிப்புக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஹர்ட்டு, அந்த மாதிரி எமோஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த நம்ம கில்ட், ரிக்ரெட், ரிசன்மென்ட்க்குள்ளேயே, ப்ளேம்க்குள்ளேயே வந்துரும். அதனால ரொம்ப டீப்பரா போய் வேற என்ன அதுக்குள்ள இருக்கு அப்படின்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. இந்த பேசிக் எமோஷன்ஸ்குள்ள தான் அந்த நான் ஃபர்கிவ்னஸ்ங்கிறதே பேட்டர்னே ஃபார்ம் ஆகும். அதனால நீங்க உங்களுக்கான செல்ஃப் ஃபர்கிவ்னஸும் நம்ம செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட்ல பிராக்டிஸ் பண்ண வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். இப்ப செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட்ல இருந்து வெளியில வரணும் அப்படிங்கிற இந்த 1/4 மணி நேரம் வீடியோவை கேட்டா, ஆடியோவை கேட்டா எல்லாம் சரியா போயிருமா அப்படின்னா, இப்ப இதுல தான் நம்ம ஒரு சின்ன டிஃபரன்ஸை கொண்டு வரோம். மற்றவங்க பயிற்றுவிக்கிறதுக்கும் நான் பயிற்சி கொடுக்கறதுலயும் ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, உங்களோட எக்ஸ்பீரியன்சஸ் மட்டும்தான் உங்களை லேர்ன் பண்ண வைக்கும். இப்போ உங்க பேக் பேக்ல இருந்து நீங்க இதெல்லாம் வெளியில எடுத்து போட்டீங்கன்னு நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாலே ஒழிய, அதையெல்லாம் நீங்க ஒரு இமேஜினேஷனா, ஒரு ஸ்டோரி மாதிரி நீங்க எல்லாம் ஒரு கண்ணு முன்னாடி சினிமா மாதிரி உங்களுக்கு போகுமே ஒழிய, உங்களால அதை ஒன்னொன்னையும் வெளியில எடுத்து போட முடியாது. அப்ப அத வெளியில எடுத்து போடணும்னா நமக்கு என்ன தேவை? இது நிறைய அவேர்னஸ் தேவை. நம்ம அத ஒவ்வொன்னையும் நம்ம பிரெயின் கிட்ட அத அட்ரஸ் பண்ணணும். அந்த அட்ரஸ் பண்ற ஸ்ட்ராட்டஜி தான் உங்களுக்கு என்ன பண்ண முடியும்? உங்கள அதுலருந்து செட் ஃப்ரீ பண்ண முடியும். உங்கள விடுதலை பண்ண முடியும். நாம பெரிய டெக்னிக்ஸ்லாம் தேவையில்ல. சின்ன சின்ன அவேர்னஸ். ஆமா, இது வெறும் தாட் மட்டும் தான். வெறும் எமோஷன் மட்டும் தான். இதுக்கு நான் ரொம்ப கனம் குடுத்து, இதுக்கு ரொம்ப வெயிட்டேஜ் குடுத்து நான் என்ன பண்ண தேவையில்ல, என்னைய நான் செல்ஃப் ஜட்ஜ் பண்ணிக்க தேவையில்லன்னு ஒவ்வொரு தடவையும் நீங்க அந்த செல்ஃப் பனிஷிங் தாட்ஸ்குள்ள இருந்து வெளியில வரலாம். ஒவ்வொரு தடவையும் நீங்களே உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கலாம். இப்ப இந்த செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட் மாதிரியே நாமகிட்ட இருக்கிற இன்னொரு மிகப்பெரிய ஆஸ்பெக்ட் என்ன செல்ஃப் லவ்னா செல்ஃப் இமேஜ். அதுவும் நம்மளுடைய மிக முக்கியமான கட்டமைப்புல வர நம்மள இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்றதுல ரொம்ப செல்ஃப் இமேஜும் ரொம்ப முக்கியம். இப்ப உங்களோட கண்கள மூடி, என்னைய நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தா, 100க்கு 80% பீப்பிள் வந்து அவங்கள எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, தன்னம்பிக்கை இல்லாதவங்களா, கோமாளியா, ஒரு கேரக்டர்லெஸ்ஸா, ரொம்ப பிரைட்டா இல்லாம, டல்லா. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, யாரும் தங்க கண்ணுக்கு தானே வந்து ஹீரோவாலாம் தெரியறதில்ல. ஏன் அவ்ளோ மோசமா என்ன நம்ம அப்படின்னா, நம்ம மைண்டு உங்களுக்கே தெரியாம உங்கள பத்தின செல்ஃப் இமேஜ அந்த மாதிரி பதிச்சு வச்சிருக்குது. மைண்டுக்கு வந்து மிகப்பெரிய ஆற்றல் இருக்குங்கிறத இப்ப நம்புவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா, நீங்க அத பத்தின பெரிய புரிதல்ல இல்ல பாருங்க. ஆனா, உங்க மைண்ட் இப்படிதான் உங்கள ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கு. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, வேற வேற விதமா பதிச்சு வச்சிருப்பாங்க. ஆனா, எல்லாமே என்னது? அந்த அது எல்லாமே ஒரு பெர்ஸ்பெக்டிவ் மட்டும் தான். அந்த ஒரு டேட்டாவ உங்களோட நியூரான்ல இருந்து நாம எப்படி எடுக்க முடியும்? ஒரு புகைப்படத்த எப்படி நாம ஒரு ஃபோல்டர்ல இருந்து, கம்ப்யூட்டர்ல இருந்து டெலீட் பண்றோமோ, அதுபோல நாம ஈஸியா டெலீட் பண்ணக்கூடியது தான் டேட்டாவா. நாம என்ன ஸ்ட்ராங்கா நெனச்சுக்கிறோம்னா, ஓ! நான் இவ்ளோ மோசமா என்னைய பத்தி நெனச்சு வச்சிருக்கனா? அப்டின்னா, அந்த நீங்க அத நீங்க திரும்ப அதுக்குள்ள ரொம்ப டீப்பரா போனீங்க அப்டின்னாலே என்ன பண்ண முடியாது? இதுலருந்து ரிலீஸ் ஆக முடியாது. நீங்க எப்படி இந்த செல்ஃப் இமேஜ மாத்தலாம்? செல்ஃப் இமேஜ வந்து உங்களுக்குள்ள இருந்து கன்ஸ்ட்ரக்டிவான செல்ஃப் இமேஜா மாத்தலாங்கிறதெல்லாம் ரொம்ப எளிமையான பயிற்சிகள் மூலமாவே செய்யலாம். இப்ப கண்ண மூடிட்டு நீங்க அந்த பயிற்சிய பார்த்து கண்ண மூடி நம்ம செய்யலாம்னா, ஒரு எளிமையா ஒரு 2, 3 ஸ்டெப்ஸ்ல நீங்க செய்யலாம். கண்கள மூடிட்டு, உங்க கண்ணு முன்னாடி உங்கள நீங்களே கொண்டு வர்றது எப்படி கொண்டு வரீங்கன்னு பாருங்க. ஒரு புகைப்படமா இருக்கா? இல்ல ஒரு ம் சினிமா மாரி கண்ணு முன்னாடி வருதா? இல்ல ஆடியோவோட வருதா? அப்படிலாம் கொஞ்சம் பார்க்கலாம். ஏன்னா, நம்மளுடைய தகவல் வந்து இந்த மாரி 3 விஷயத்துல நமக்கு வந்து நம்மளோட மூளையில பதிவாயிருக்கும். நம்ம பிரெயின் வந்து அப்படிதான் பதிச்சு வச்சிருக்கும். ஒரு ஃபோட்டோவா வச்சிருக்கோம், இல்ல வீடியோவா வச்சிருக்கோம், இல்ல ஒரு ஆடியோவா வச்சிருக்கோம். இல்ல 3யும் சேர்த்து கூட நமக்கு காட்டும். இப்போ அந்த வீடியோவோ, அந்த ஃபோட்டோவோ எப்படி இருக்கு அப்படிங்கிற அந்த பிக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தா, அந்த பிக்சர உங்க பக்கத்துல இருக்குதா? இல்ல கொஞ்சம் தூரத்துல இருக்கா? மங்கலா இருக்கா? பளிச்சுன்னு இருக்கா? அந்த மாரிலாம் கொஞ்சம் கொஞ்சம் ஆழமா பார்க்க ஆரம்பிங்க. பார்த்த உடனே நீங்க அத பார்க்கும்போது உங்களுக்குள்ள எப்படி மாறி எந்த மாதிரியான எமோஷன்ஸ் நீங்க கிரியேட் பண்றீங்கங்கிறத பாருங்க. அந்த எமோஷன்ஸ் எவ்ளோ ஸ்ட்ராங்கரா உங்களுக்குள்ள அது
கொண்டு போகுதுன்னு பாருங்க. அப்ப எமோஷன்ஸ டிராப் பண்ணுங்க. பண்ணிட்டு, இப்ப உங்கள நீங்க பார்க்குற பிக்சர மாத்த போறீங்க அப்படிங்கிறது மட்டும் தான் உங்களுக்கு முக்கியமான வேலை. அப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? தூரமா அத வைக்க போறீங்க. இன்னும் அது கொஞ்சம் தெளிவில்லாத ஒரு இடத்துக்கு போகுற மாதிரி. திரும்ப கண்ண திறந்துட்டு, திரும்ப கண்ண மூடி, திரும்பியும் அந்த பிக்சர் எங்க இருக்குன்னு பாருங்க. அது இன்னும் கொஞ்சம் தூரத்துல போயிருச்சு. அப்ப இது இன்னும் உங்கள அஃபெக்ட் பண்ணாதுங்கிற இடத்துல, இன்னும் கொஞ்சம் தூரமா ஆக்க முயற்சி பண்ணுங்க. அது இன்னும் கொஞ்சம் தூரமான இடத்துக்கு போயிரும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமா அந்த டிஸ்டன்ஸ நீங்க கேரி பண்ணும்போது, நான் அது 0 பாயிண்ட்ல, நில் பாயிண்ட்ல கொண்டு போய் அந்த பிக்சரே இல்லாம நம்மளால ஆக்க முடியும். ஒரு பியூரா ஸ்டெப்ஸ் மூலமா இத நம்ம செஞ்சுக்கலாம். இந்த பயிற்சிய நாம வந்து நீங்க உங்களோட செல்ஃப் இமேஜ வந்து சேஞ்ச் பண்றதுக்கு இந்த பயிற்சிய யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு 4, 5 ஸ்டெப்ஸ்லயே வந்து இந்த செல்ஃப் இமேஜ் வந்து மொத்தமா போயிரும். அப்போ உங்கள பத்தின ஒரு செல்ஃப் இமேஜ் கண்ண மூடுனீங்கன்னா, பிளாங்க்கா இருக்கு அப்படின்ற ஒரு இடம் வந்துருச்சுன்னா, அங்க தான் ரொம்ப ஃபைன், சூப்பர் அப்படின்னு நீங்களே உங்கள தோள் தட்டிக்கலாம். அந்த இடத்துல வர்ற வரைக்கும் உங்க பயிற்சிய நீங்க செஞ்சுட்டே இருக்கணும். அப்புறம் இந்த ஆடியோவும் கொஞ்சம் தூரமா போக, போக, போக குறைய ஆரம்பிச்சுரும். அதையும் நீங்க கவனிச்சுக்கோங்க. அப்ப இந்த செல்ஃப் இமேஜ மாத்துறீங்க. கரெக்ட்டா? இப்ப இந்த செல்ஃப் இமேஜ மாத்தும்போது என்ன நடக்கும்? உங்களுக்குள்ள இருக்க அந்த என்னடா நான் இப்படி இருக்கிறேங்கிறேங்கிற அந்த தன்மை எல்லாமே மாறி போயிரும். ரொம்ப லேசா மாறிடுவீங்க. பிளாங்க்கா மாறுனோனே உங்கள ஒரு கான்ஃபிடென்ட்டான பெர்சனா, ஒரு ஹேப்பியான பெர்சனா, எல்லாத்தையும் ஈஸ் அண்ட் கிரேஸோட செய்ற ஒரு பெர்சனா நீங்க பார்க்க ஆரம்பிக்கணும். பார்க்க ஆரம்பிக்கும்போது என்ன நடக்கும்? ரொம்ப ஈஸியா, லெகுவா உங்களால மூவ் ஆன் பண்ணி லைஃப்ல போகக்கூடிய ஒரு பெர்சனா நீங்க பார்க்குற மாதிரி பார்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஈஸியா கடந்து போற மாரியான பெர்சனா நீங்க உங்கள விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. இமேஜின் பண்ணாதீங்க. விஷுவலைஸ் பண்ணுங்க. விஷுவலைசேஷனுக்கும், இமேஜினேஷனுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. இமேஜினேஷன் பண்ணும்போது நெறைய நீங்க உள்ளுக்குள்ள போய்க்கிட்டே இருப்பீங்க. அப்படி இல்ல. டக்குன்னு பிரிஸ்கிரைப்டா ஒரு அ 3 டூ 4 செகண்ட்ஸ்க்குள்ள ஒரு ஒரு இமேஜ நீங்க பார்க்கறது தான் விஷுவலைசேஷன். ஓகேவா? இமேஜினேஷன்னா நீங்க ரொம்ப ஆழமா படுத்துட்டு அத பத்தி கற்பனை பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. அப்படி கற்பனை பண்ண வேண்டாம். விஷுவலைசேஷன் தான் வந்து இட் வொர்க்ஸ். ஸோ ஒரு 2 டூ 3 செகண்ட்ஸ்க்குள்ள உங்களால ஒரு கான்ஃபிடென்ட்டான, ஜாய்ஃபுல்லான ஒரு பிக்சர் உங்கள பத்தி பார்க்க முடியுதான்னு பாருங்க. அத வந்து நீங்க மைண்ட்குள்ள கிரியேட் பண்ணி, நான் இந்த செல்ஃப் இமேஜ எனக்காக வச்சுக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லி, உங்க மைண்ட் கிட்ட நீங்க பொறுமையா சொல்லலாம். இந்த செல்ஃப் இமேஜ் தான் எனக்கு வேணும் அப்படின்னு கண்ண மூடி நீங்க சொல்ல சொல்ல, அது ஆட்டோமேட்டிக்கா அந்த செல்ஃப் இமேஜ உங்களுக்காக பிக்சரைஸ் பண்ண ஆரம்பிச்சுரும். சி இந்த செல்ஃப் இமேஜ் பத்தி எனக்கு இதுவரைக்கும் தெரிஞ்சதே இல்ல. ஆனா நான் ரொம்ப ஆக்டிவா தான் இருப்பேன். நான் ரொம்ப பிளான்டா தான் எல்லா விஷயத்தையும் செய்வேன். நான் எல்லாத்துலயும் சூப்பரா செய்வேன் அப்படின்னாலும், உங்களுக்கே அறியாம உங்களோட பெர்ஃபார்மன்ஸ்ல நீங்க முழுமையான ஒரு ஃபுல் கேப்பபிலிட்டி யூஸ் பண்ண முடியாத மாதிரி, இந்த செல்ஃப் இமேஜ் பேக்கிரவுண்ட்ல உங்களுக்கு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும். சில ப்ரொக்ராஸ்டினேஷன்ஸ் இருக்கலாம், சில ஆங்ஸைட்டி இஷ்யூஸ் இருக்கலாம். இதெல்லாம் இந்த செல்ஃப் இமேஜ்லயே கூட சரியாகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கடைசி நிமிஷம் வரைக்கும் தள்ளி தள்ளி வச்சு நாம என்ன பண்ணுவோம், சில விஷயத்த நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்போம். அதுல வந்து என்ன ஆகும், உங்களுக்கு அந்த இடத்த தாண்டி நீங்க யோசிக்கும்போது, இதெல்லாம் இனிமே உங்கள கீழ தள்ளாது. இனிமே உங்கள புல் டவுன் பண்ணாது அப்படிங்கிற ஒரு உறுதியான ஒரு ஸ்டேட்டுக்கு நீங்க வந்துருவீங்க. கன்ஃபர்ம்டு ஸ்டேட்டுக்கு நீங்க வந்துருவீங்க. ஸோ இந்த செல்ஃப் இமேஜ பத்தின ஒரு புதிய புரிதல் வந்திருக்கும்னு நான் நம்புறேன். இப்ப செல்ஃப் டாக். இப்போ செல்ஃப் லவ்வோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல 3 முக்கியமான விஷயம் பார்த்தோம். ஒண்ணு செல்ஃப் ஜட்ஜ்மென்ட், இன்னொன்னு செல்ஃப் இமேஜ், இன்னொன்னு செல்ஃப் டாக். இப்ப இது 2 மாரி தானே செல்ஃப் டாக்கும். இது என்ன பெருசா வித்தியாசமா இருந்துற போகுது அப்டின்னா, இது வந்து கொஞ்சம் யூனிக்கானது. எப்டின்னா, இதுக்குள்ள இந்த செல்ஃப் டாக்குக்குள்ள ஜட்ஜ்மென்ட் மாதிரியான ஷேடோஸும் இருக்கும். இமேஜ் இருக்கிற ஷேடோஸும் இருக்கும். ஆனா, டாக்குங்கிறது தனியா என்ன வந்துட்டு இருக்கும்னா, உங்களுக்குள்ள எப்பயுமே ஓடிக்கிட்டே இருக்கும். நான்லாம் வந்து என்ன செஞ்சிற போறேன்? இல்ல என்ன விட வேற யாருமே பெருசு கிடையாது. நான் மட்டும் தான் எல்லாரோட உயர்ந்தவங்க. இந்த மாரி எப்படிப்பட்ட செல்ஃப் டாக் வேணாலும் இருக்கலாம். இந்த செல்ஃப் டாக் வந்து உங்களுக்கே தெரியாம ஓடிட்டே இருக்கிறதுனால, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? எனக்கெல்லாம் நடக்கவே நடக்காதா? எனக்கு நல்லதே நடக்காதா? நான் லக்கி கிடையாதா? ஐ அம் நாட் கேப்பபிள். ரொம்ப முக்கியமான செல்ஃப் டாக் என்ன அப்படின்னா, மேக்ஸிமம் ஆஃப் ஆம் சக்சஸ்ஃபுல் பீப்பிள் கூட மைண்டுக்குள்ள கொண்டு வந்து அவங்கள ஸ்ட்ரகிள் பண்ண வச்சுட்டு இருக்கிற செல்ஃப் டாக் என்ன அப்படின்னா, ஐ அம் நாட் கேப்பபிள் இனஃப். ஐ டோன்ட் டிசர்வ். ஐ அம் நாட் வொர்தி இனஃப்.
இந்த 3 தான் முக்கியமான செல்ஃப் டாக். சோ இந்த செல்ஃப் டாக் கண்டிப்பா இருக்கும். அது நமக்கே அறியாம கூட வேற வேற விதமா இத நாம வேற வேற வார்த்தைகள்ல சொல்லிட்டு இருப்போம். சோ நீங்க இப்ப இந்த செல்ஃப் டாக்குக்குள்ள என்னலாம் இருக்கு? அதுக்குள்ள ஜட்ஜ்மென்ட்டும் வரும். செல்ஃப் இமேஜும் அதுல நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ற மாரி இருக்கும். ஆனா இது ஒரு யூனிக்கான ஒரு ஸ்ட்ரக்சர். அப்ப அந்த செல்ஃப் டாக்க நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னா, நீங்க உங்களுக்குள்ள இது வரும்போதெல்லாம், நாம எப்படி சொல்லிக்கலாம் அப்படின்னா, இது எல்லாமே பேசிக் எத வச்சிருக்கு? ஐ அம் நாட் வொர்தி எனஃப், ஐ அம் நாட் கேப்பபிள், ஐ டோன்ட் டிசர்வ் இந்த 3 ஸ்ட்ரக்சர்க்குள்ளது தான் வருது இல்லையா? சோ நம்ம என்ன பண்ணலாம்? அந்த 3 விஷயத்தையும் நாம திரும்ப திரும்ப சொல்லலாம். ஐ அம் வொர்தி, ஐ டிசர்வ். ஆனா இது நீங்க அஃபர்மேஷனா சொன்னீங்கன்னா, உங்க மைண்ட் ஒத்துக்காது. சோ அஃபர்மேஷனா சொல்லாம, ரிசைட்டிங்கா உங்களுக்குள்ள நீங்க உணர்ந்து, நிதானிச்சு, இப்போ உங்களால வொர்தின்னு ஒரு 10 தடவ உங்கள சொல்லிக்க முடியல அப்படின்னா, அதுதான் உங்கள எங்கேயோ ஸ்டக் பண்ண வச்சுட்டு இருக்குங்கிற அர்த்தம். சோ கொஞ்சம் மெதுவா ரிசைட்டிங்ல பொறுமையா டீப்பர் தீட்டா ஸ்டேட்ல இந்த விஷயங்கள எளிமையா மாத்தலாம். எப்படி மாத்தலாம்? ஐ அம் நாட் வொர்திங்கிறது வந்து ஐ அம் வொர்தி எனஃப் அப்படின்னு மாத்தலாம். ஐ டிசர்வ் டு ரிசீவ்ன்னு மாத்தலாம். ஐ அம் கேப்பபிள் ஆஃப்ன்னு மாத்தலாம். இது எல்லாமே என்னென்ன விஷயங்கள நமக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும் அப்படின்னா, ஐ அம் வொர்தி ஆஃப் ரிசீவிங் அண்ட் கான்ட்ரிபியூட்டிங். அதான் நம்மளோட லைஃப்ல வந்து செல்ஃப் லவ்ல வந்து நாம ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு இப்ப வந்திருக்கோம். என்ன அப்படின்னா, இந்த அ எல்லா விஷயமே செல்ஃப் லவ்ல நாம வந்து எதெல்லாம் நமக்காக அ மத்த இடத்துல இருந்து, அதாவது யூனிவர்ஸ்ல இருந்து, பீப்பிள்ட்ட இருந்து, பிளேஸஸ்ல இருந்து, திங்ஸ்ல இருந்து எடுத்துக்கிறோமோ, அத ரிசீவ் பண்றோமோ எனர்ஜியா, அதோட பெர்சன்டேஜும் நம்ம குடுத்துட்டு இருக்க கான்ட்ரிபியூஷன் பெர்சன்டேஜ் நம்ம அன்பு செய்றது, நம்ம கேர் பண்றது, நம்ம மத்தவங்கள பார்த்துக்கிறது, அப்ப அ பீப்பிள பார்த்துக்கிறது, பிளேஸஸ் கூட நம்ம அலைன்டா இருக்கிறது, நம்ம வீட்டு அலைன்மென்ட் இதெல்லாமே பிளேஸோட அலைன்மென்ட்டா இருக்கிற மாதிரி. சோ இது எல்லாமே சேர்ந்த விஷயம் என்ன அப்டின்னா, உங்களோட கான்ட்ரிபியூஷன் அண்ட் ரிசீவிங். அதாவது நீங்க குடுக்கறது, நீங்க பெற்றுக்கொள்வது. இது 2ஓட பேலன்ஸ் அழகா நியூட்ரலா இருந்தா மட்டும் தான், உங்களோட செல்ஃப் லவ் எப்படி இருக்குன்னு அர்த்தம்? 100% பெர்ஃபெக்ட்டான ஒரு செல்ஃப் லவ்வ நீங்க உங்களுக்கு நீங்களே குடுத்துக்கிறீங்கங்கிறது அர்த்தம். நான் நெறைய குடுப்பேங்க. நான் யார்ட்ட இருந்தும் வாங்க மாட்டேங்கன்னு நீங்க ரொம்ப பெருமையா சொன்னாலும், சாரி அது வந்து செல்ஃப் லவ் இல்ல. இல்ல நான் எல்லாத்துக்கிட்ட இருந்தும் எனக்கு கிடைக்கும். ஆனா நான் பெருசா குடுக்க மாட்டேன். குடுக்கறதுல நான் கொஞ்சம் அப்படி ரொம்ப அமைதியா தாங்க இருப்பேன். குடுக்கறதெல்லாம் மனசுக்குள்ளேயே குடுத்துப்பேன் அப்படின்னா, அப்படி ஒண்ணு குடுக்கலாம் முடியாது. சோ, அப்ப ரிசீவிங், கிவிங் இது 2ம் ரொம்ப கோ ஹேண்ட் இன் ஹேண்ட். அப்ப செல்ஃப் லவ்வ எப்படிப்பட்ட கண்ணோட்டத்துல பார்க்கணும்? நீங்க என்ன ரிசீவ் பண்றீங்களோ, லவ்வோ, கேரோ, மனியோ, இல்ல வந்து ப நாலேட்ஜோ, விஸ்டமோ எத நீங்க ரிசீவ் பண்ணீங்கன்னா, எனர்ஜியோ, இது எத நீங்க ரிசீவ் பண்ணீங்கனாலும், அது திரும்ப அந்த இடத்துக்கோ, அந்த பீப்பிள்க்கோ, அந்த பிளேஸஸ்க்கோ, அந்த ஸ்பேஸ்க்கு நீங்க திரும்ப குடுக்கணும். நீங்க எதெல்லாம் கரெக்ட்டா பெற்றுக்கொள்றதுல எவ்ளோ அ நம்ம லேக்கா இருக்கோமோ, அத பொறுத்து நம்ம செல்ஃப் லவ் ரொம்ப டேமேஜ்டா இருக்குன்னு அர்த்தம். நெறைய குடுத்துக்கிட்டே இருக்கீங்கன்னாலும், அதுவும் செல்ஃப் லவ் டேமேஜா இருக்குன்னு அர்த்தம். அப்ப இதுல நாம செல்ஃப் லவ்வ ரொம்ப பராமரிக்க வேண்டிய இடத்துல எங்க இருக்கோம் அப்டின்னா, இந்த கான்ட்ரிபியூஷன் அண்ட் ரிசீவிங்ல ஒரு நியூட்ரலைஸ்ட் அதாவது நியூட்ரலா ஒரு அம் ஸ்டேட்ல நாம நிக்கும்போது, அழகான ஒரு செல்ஃப் லவ்வ நமக்கு நம்ம கிரியேட் பண்றதோட, நம்ம சுத்தி இருக்கவங்களுக்கும் நம்ம ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா, ஒரு ஒரு நல்ல கான்ட்ரிபியூட்டர்ஸா, நம்ம போனாலே நல்ல வைப மத்தவங்களுக்கு குடுக்கக்கூடியவங்களா நம்மளால இருக்க முடியும். நம்ம நம்மளோட இந்த எல்லா விஷயத்தையும் நம்ம பேசும்போது, நாம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மகிட்ட நம்ம பாதிக்கப்பட்ட கதைய நெறைய சொல்லுவோம். அப்படி பாதிக்கப்பட்டேன், நான் இப்படி பாதிக்கப்பட்டேன், நான் எவ்ளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? என் லைஃப்ல அப்படின்னு பாதிக்கப்பட்ட கதைய நெறைய சொல்லுவோம். ஆனா, அதுலருந்து நீங்க ஜெயிச்சு வெளியிலயே வந்திருப்பீங்க. அப்ப ஜெயிச்ச கதைய சொல்லணும் இல்லையா? அப்ப நம்மளுடைய பார்வ பாருங்க. நம்மள வெற்றியாளர்களா பார்க்காம, நம்மள எங்கருந்து பாதிக்கப்பட்ட அது விக்டிம் ஸ்டோரிய தான் நம்மள சொல்ல வச்சுக்கிட்டே இருக்கு நம்ம மைண்டு. ஸோ எப்பலாம் அந்த விக்டிம் ஸ்டோரியிலருந்து நீங்க எதையாவது ஒண்ண கிரியேட் பண்றீங்க அப்டின்னா, அது சரியான செல்ஃப் லவ் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. அதனால நான் மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். அப்படிங்கிறது உங்களோட விக்டிம் ஸ்டோரி. அந்த விக்டிம் ஸ்டோரியிலருந்து நீங்க ஒரு விஷயத்த மத்தவங்களுக்கு கிரியேட் பண்ணீங்கனாலும் நல்லா தான் இருக்கும். தப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா அங்க என்ன இருக்கும்?
லேக் ஆஃப் லவ் தான் இருக்கும். நீங்க எதையோ ப்ரூவ் பண்ண விரும்புறீங்க. எனக்கு கிடைக்காத எல்லாத்துக்கும் தூக்கி குடுத்துற மாட்டேனா அப்படின்னு. அது அப்படி இல்ல. முதல்ல உங்களுக்கு நீங்க ஃபுல்ஃபில்டா நீங்க உங்களுக்கு நிறைவான விஷயங்கள உங்களுக்கு நீங்க குடுத்துக்கணும். உங்களோட செல்ஃப் கேர், செல்ஃப் லவ் இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ்லாம் இல்லாம, இந்த தாட்ஸ், எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ் இல்லாம, ஒரு ஃப்ரீயான ஈஸ் அண்ட் கிரேஸ உங்களுக்கு நீங்களே குடுத்துக்கிட்டா தான், உங்கள நீங்க வெற்றியாளர்களா பார்க்க முடியும். அந்த வெற்றியாளர்களுடைய கதைய, வெற்றியாளர்களுடைய ஸ்டோரியிலிருந்து உங்களோட லைஃப்ப நீங்க பில்ட் பண்ண முடியும். அப்ப நம்ம என்ன ஸ்டோரியிலருந்து இன்னைக்கு நம்ம பில்ட் பண்ணிட்டு இருக்கோம்னு பாருங்க. செல்ஃப் இமேஜ பத்தின புதிய கண்ணோட்டம் இன்னைக்கு உங்களுக்கு இந்த கிளாஸ் மூலமா உருவாகிருக்கும்னு நான் நம்புறேன். அம் இதுக்கு ரிலேட்டடான எல்லா உங்களோட கொஸ்டின்ஸையும் நீங்க லேட்டரா நம்ம கமெண்ட்ஸ்ல கேட்கலாம். நீங்க எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கணும் அப்படின்னா, செஷன்ஸ் கூட நீங்க புக் பண்ணிக்கலாம். நன்றிகள்.